வெலாசிட்டி சம்பந்தமான ஒரு ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, a car moves a distance of 200 meter. It covers the first half of the distance at the speed of 60 km per hour and the second half at the speed of v. The average speed is 440 km per hour and the value of v is what? ஸோ இதுதான் கேட்டிருக்க கேள்வி. அது 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 30 km per hour, 13 km per hour, 60 km per hour and 40 km per hour. ஸோ இதை சால்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சரியான விடை எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கார் இருக்குது, அது 200 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸை வந்து மூவ் பண்ணியிருக்கு. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 100 மீட்டரை வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் ட்ராவல் பண்ணிருக்கு. ரெண்டாவது 100 மீட்டரை எவ்வளோ வெலாசிட்டியில் அது ட்ராவல் பண்ணிச்சுன்னு தெரியாது, எவ்வளோ வெலாசிட்டியில் அது போச்சுன்னு தெரியாது. ஆனால் ஆவரேஜ் வெலாசிட்டி, அதாவது 200 மீட்டரை கடக்கிறதுக்கான ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவர்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி 40 கிலோமீட்டர் ஆவரேஜ் வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா, அதாவது 200 மீட்டரை அந்த கார் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 40 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆவரேஜ் வெலாசிட்டியாக இருந்தால், ரெண்டாவது 100 மீட்டரை அந்த கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் இல்லை வெலாசிட்டியில் கடந்திருக்கும், அதுதான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கொடுத்துக்கிற பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த கார். அதாவது கார் வந்து 200 கிலோமீட்டரை வந்து மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருக்கு. அது டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது 100 மீட்டரை கார் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னோம்னா 200/2, அப்போது 100 மீட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 100 மீட்டர், செகண்ட் ஆஃப் வந்து செகண்ட் 100 மீட்டர் ஆப்வியஸ்லி, அண்ட் D2 வந்து 100 மீட்டர். அப்புறம் ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரணும்னா 200 மீட்டர்ஸ் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் 100, செகண்ட் ஆஃப் 100. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் 100 மீட்டரை வந்து 60 கிலோமீட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை தி ஸ்பீட் ஆஃப் 60 கிலோமீட்டர் பர் ஹவர். கார் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை 60 கிலோமீட்டர் பர் ஹவரில் கிராஸ் பண்ணுது. செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை எவ்வளோ ஸ்பீடில் கிராஸ் பண்ணுதுன்னு தெரியாது. ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆவரேஜ் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். Okay, so then what we'll do, so time taken by the car to cover the first half of the distance. நம்மளுக்கு velocity formula தெரியும், that is v is equal to d/t, அதாவது distance by time velocity. நம்மளுக்கு டைம் எவ்வளோன்னு தெரியும், டைம் வந்து t is equal to distance by velocity. அப்போது டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் கிராஸ் பண்ணுறது வந்து வெலாசிட்டி பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபை கிராஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி செகண்ட் ஆஃபை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, தட் இஸ் T2, டைம் டேக்கன் பை த கார் டு கவர் த செகண்ட் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ், தட் இஸ் T2. இது let us assume this is T2. இதில் T2ன்னு வச்சுக்கிட்டோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்ஸ் தான், ரைட்? ஸோ 100 மீட்டர்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி. ஏன்னா திஸ் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு ரெண்டாவது எவ்வளோ வெலாசிட்டியில், ரெண்டாவது 100 மீட்டர் எவ்வளோ வெலாசிட்டியில் கார் வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் வின்னு வச்சுக்கலாம். ஸோ தென் வாட் வில் டூ, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும். ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி எழுதுவோம், ஆவரேஜ் ஸ்பீட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அதாவது கார் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணது பை டோட்டல் டைம் டேக்கன், அந்த டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு D1 + D2, அதாவது ரெண்டு டிஸ்டன்ஸாக நம்ம அதை செப்பரேட் பண்ணிக்கிறோம், ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா கார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் ஒரு வெலாசிட்டிலும் செகண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் வேறு வெலாசிட்டிலையும் போகுது, அதனால் ரெண்டுத்தான் பிரிச்சுக்கிறோம். D1 வந்து 100 மீட்டர், D2 100 மீட்டர், அப்போ 200 மீட்டர்னு வரும்.
அதே மாதிரி டைமையும் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 100 மீட்டரை கார் கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வேறையாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் 100 மீட்டரை கார் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமும் வேறையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா d1 + d2 டிவைடட் பை t1 + t2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோன்னு தெரியும். அதாவது v average that is 40 km/h and d1 + d2 அப்படிங்கிறது 100 + 100. t1 நம்மளுக்கு தெரியும் 100 divided by 60 plus 100 divided by v. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ வெலாசிட்டி வந்து 30 km/hன்னு கிடைக்கும். அப்போது சரியான விடை வந்து 30 km/h, ரைட்? அதாவது A is the right answer. அதாவது ரெண்டாவது ஆஃப் டிஸ்டன்ஸை வந்து கார் வந்து 30 km/hல கிராஸ் பண்ணுச்சுன்னா ஸோ the average speed of the car will be ஸ்பீடு வந்து 40 km கிடைக்கும்.